பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று நமக்கு கற்றுக் கொடுத்த கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். மிஷினரிக்கு இருக்கும் தாகம். ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகள் வசனத்தை கேட்பதிலும் செயல்படுத்துவதிலும் வாஞ்சை உள்ளவர்கள், கற்றுக் கொடுப்பதை செயல்படுத்த துடிப்பவர்கள் என்பதை நாம் அறிந்த ஒன்றே. பொதுவாக பள்ளிக்கூடங்களினாலும் ஆலயங்களினாலும் பிள்ளைகளை குழுக்களாக பிரிக்கும் பொழுது ஹவுஸ் அல்லது குழு என்று பிரித்து நடத்துவது நம்முடைய வழக்கம். பேராயர் ஞானதாசன் இச்சிறுவர்களை தம் ஊழியத்தில் பயன்படுத்திய விதமும் அனைவருக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாகவும் இருக்கும். அவர் பிரைமரி பிள்ளைகளை, ஆரம்ப நிலை பிள்ளைகளை மிஷினரி டேமியன் ஹவுஸ், மிஷினரி டேமியன் வீட்டினர் என்று பெயரிட்டு அழைத்தார். தொழுநோயாளிகளை இப்பிள்ளைகள் தாங்கினர். குலைச்சல் தொழுநோய் இல்லம் இவர்களால் குதூகலமானது. ஜூனியர் மாணவர்களுக்கு, அதாவது இளநிலை மாணவர்களுக்கு மிஷினரி சத்யா வீட்டினர், மிஷினரி சத்யா ஹவுஸ் என்று பெயரிட்டார். இவர்கள் பாப்புவா தீவில் நடைபெற்ற ஊழியத்தை உற்சாகப்படுத்தி தாங்கி வந்தார்கள். சீனியர் மாணவர்கள், அதாவது முதுநிலை மாணவ மாணவிகளை லீச் வீட்டினர், லீச் ஹவுஸ் என்று அழைத்தார். இவர்கள் நெய்யூர் மிஷன் பணியை வளர செய்து தாங்கி வந்தார்கள். சிறு பருவத்திலேயே குழந்தைகளுக்கு மிஷினரி தாகத்தை ஏற்படுத்தியவரே பேராயர் IRH ஞானதாசன். பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில் நடத்தி காட்டினார். 1959 வருடம் திருவிதாங்கூர் பேராயம் மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட போது குமரி திருச்சபையின் முதல் பேராயராக 44வது வயதில் பட்டாபிஷேகம் செய்யப்பட்டார். இவர் பிரிவினைகளை அழித்து ஐக்கியத்தை உருவாக்கினார். ஒற்றுமை நிலைத்தது. 1972 தென்னிந்திய திருச்சபைகளின் பிரதம பேராயராகவும் உயர்த்தப்பட்டார். வீண் ஆடம்பரம் இல்லாதவர், எளிமையானவர், பழகுவதற்கு இனிமையானவர், சமுதாய அக்கறையில் மிகுந்த ஈடுபாடு உடையவர், காது கேளாதவர், பார்வையற்றவர் போன்றவர்களுக்கு பள்ளிகளை ஏற்படுத்தி சிறந்த பேராயராக விளங்கினவர் IRH ஞானதாசன். இவருடைய காலம் திருச்சபைகளின் பொற்காலம் என்றே கூறலாம். இன்று அவரின் பிறந்த நாள். நண்பரே, மிஷினரி பணியின் தாகம் நமக்குள் கொழுந்து விட்டு எரிகின்றதா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். நான் பணி செய்யும் இடமும் என் ஊதியமும் கடவுள் நிர்ணயிப்பவை. அதில் என் சுய சித்தத்திற்கு இடமில்லை. ஆண்டவரை, ஒவ்வொரு நாளும் உம் பணி செய்யும் நல்ல சிந்தையை எனக்கு தாரும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.